Daily. Taste the Daily. போப்பாக அவர் மறிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் தன்னோட உயிரில் எழுதி வச்சுட்டு போயிட்டார். போப்பாக ஒருத்தர் மறித்த பின்பு வந்து பார்த்தீங்கன்னா உயரமான ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய 3 விலையேற பெற்ற மரங்களுடையது பேழை மாதிரி செஞ்சு வைப்பாங்க அவருடைய கல்லறை பெட்டியை. அவர் எனக்கு சொல்லிட்டார், ஒரே ஒரு சாதாரண ஒரு மரத்தினாலே இழைக்கப்பட்ட ஒரு கல்லறை பெட்டியை செய்து கொள்ளுங்கள். ரெண்டாவது வந்து கூட உயரமான இடத்துல வச்சுருவாங்க. போப்புனா உயரமாக இருப்பார்ல, அவர் பால்கனியில் இருக்கார்ல, அதே போல் தன்னுடைய சவப்பெட்டியும் மேலே உயரமான ஒரு இடத்துல வைக்கலான்னு அவர் சொன்னார். என்னுடைய சவப்பெட்டியை என்னுடைய இதை வந்து பார்த்தா கீழே நீங்கள் தரையில் தான் கீழே வச்சுருக்கோம். எல்லா மக்களும் வந்து என்னை பார்க்கவும் அவர்கள் சென்று வரவும் பண்ணணும்னாரு. நிறைய பேர் தெரியாத ஒரு ரகசியம் என்ன தெரியுமா போப் பற்றி? அவர் சாக்கர் கேம் ரொம்ப விரும்பி பார்ப்பார். டேங்கோன்னு ஒரு டான்ஸ் வந்து பிறகு நல்லா டான்ஸ்லாம் ஆடுவார். அவர் வந்து பிறகு பார்லாம் இருக்குது பார்த்தீங்களா, பாரில் பவுன்சராக வேலை பார்த்துருக்காரு சின்ன வயசில். இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முதலாவதாக லத்தீன் அமெரிக்கா பின்னணித்திலேருந்து வந்து போப் இவர் தான். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஐரோப்பா கண்டத்தை தாண்டி கிட்டத்தட்ட 1200 வருஷத்துக்கு அப்புறம் செலக்ட் பண்ணப்பட்ட போப்பு இவர் தான். போப்பை செலக்ட் பண்ணி உடனே ரோம் நகரத்துக்கு வாங்கன்றாரு. என்ன திரும்ப பண்ணுறாரு, எக்கனாமிக் கிளாஸில் டிக்கெட் புக் பண்ணி லக்கேஜ் தூக்கிட்டு ரோம் போகிறாரு. அவர் தனி ஃப்ளைட்டே அனுப்புறது ரெடியாக இருக்கிறாங்க. பிஸ்னஸ் கிளாஸ் இல்லை, சாதாரண எக்கனாமிக் கிளாஸில் கிளம்பி வர்றாரு. அதை விட இவருடைய சம்பளம் வந்து பார்த்தா $32,000. அது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா முதியோர் இல்லத்துக்கும் இயன்றவருக்கு உதவி பண்ணக்கூடிய அந்த ஒரு காரியத்துக்கு எல்லாவற்றுக்கும் அவர் செலவு பண்ணுறாரு. அதான் இப்போ வந்து பார்த்தா போப்புக்கு அடுத்தபடியே வந்து பார்த்தா கார்டினல்ஸ்ன்னு வாங்க. ஸோ அந்த கார்டினல்ஸ்ன்ற அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய அது போல் வந்து பார்த்தா இந்தியாவிலேருந்து உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான கார்டினல்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா ரகசிய அறையில் வந்து பார்த்தா கூட்டு போய் அந்த டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. உள்ளே வந்து பார்த்தா உங்களுக்கு செல்ஃபோன் எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் எதுவுமே இருக்காது. உள்ளே எல்லாருக்கும் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிடுவோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உள்ள எலெக்ஷனை தீர்மானிப்பாங்க. ப்ரேயரோடு வந்து பார்த்தா எல்லாத்தையும் ஜபத்தில் போட்டு அடுத்த போப்பை தேர்ந்தெடுக்கிறதுக்காக அவங்க எல்லாமே வந்து பார்த்தா வரிசையில் போகிறாங்க. 3 வந்து பார்த்தா 2 மடங்கு யாருக்கு எந்த பேர் சொல்லப்படுகிறதோ அவங்க சிலை செய்யப்பட்டாச்சு. இன்னைக்கு நம்ம கூட சாலமன் ராஜ்குமார் அவர்கள் இருக்காரு. வணக்கம். வணக்கம். முதல்ல நான் இப்போ போப் பிரான்சிஸ் அவர்களை பற்றி பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து இன்னைக்கு இருக்கிற ஒரு டிஜிட்டல் எரானால அவர் இவ்வளோ ஃபேமஸாக இருக்காரா? ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய போப்ஸ் இருந்திருக்காங்க, ஆனால் இவரளவுக்கு ஃபேமஸாக இருந்தாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் இவர் ஒரு சீர்திருத்தவாதி அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய மக்களுக்கு நலன் செஞ்சுருக்காரு. உலகத்தில் இருக்கிற நிறைய தலைவர்கள் போற்றக்கூடிய ஒரு தலைவராக இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட பார்வை அவரை பற்றி சொல்லுங்கள். வணக்கம். இந்த நாளில் வந்து பார்த்தா ஒரு அருமையான வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. அப்போ இன்றைக்கி வந்து பார்த்தா ஒவ்வொரு நாட்களும் வந்து பார்த்தா ஒரு முக்கியமான காரியம் நோக்கி போயிருக்கோம். ஒரு மனுஷன் உயிரோடு இருக்க முடியாது, அவன் மறைவில் தான் வந்து பார்த்தா அதிகமாக பேசப்படும். அப்படியே தான் வந்து பார்த்தா நீங்கள் கேட்ட போப் பிரான்சிஸ் பற்றின ஒரு காரியங்கள். இவர் வந்து பார்த்தா 266வது ஒரு போப்பாக ரோமன் கத்தோலிக்கர்களாக வாட்டிகன் சிட்டியில் அவர் பொறுப்பாக இருந்தார். கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி ஈஸ்டருக்கு அடுத்த நாள் திங்கட்கிழமை அவர் வந்து பார்த்தா மறிக்கிறார். இதில் என்ன சிறப்பு அம்சம்னா நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பார்த்தா அவர் வந்து ஒரு 265 அதுக்கப்புறம் 250 இந்த மாதிரி பல போப்புகள் வந்திருந்தாலும் இவர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக அதே போல் பார்த்தா மக்கள் மத்தியில் ஒரு எழுப்புதல் உண்டாக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக. அது மட்டும் இல்லாமல் ரோமன் கத்தோலிக்க பின்னணியத்தில் வந்து பார்த்தா இப்படி ஒருத்தர் வருவாரா அப்படின்னு ஏங்கி கொண்டிருந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சவாலான வந்து 2013 2025 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் போப்பாக பொறுப்பாக இருந்து செயலாற்றினார். அதில் எந்த ஒரு குற்ற பின்னணியோ இல்லை குறைவோ இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்கப்பூர்வமான செயல்பாட்டை பண்ணியிருந்தார். அவரதில் முக்கியமான கொள்கையின் பிடிப்பாடில் பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழல் ஆர்வலை பற்றி பேசுவார், ஏழை மக்களுடைய கஷ்டத்தை பற்றி பேசுவார், அவங்களுக்கு பாதுகாப்பு, பிள்ளைகளுடைய பாதுகாப்பு, வயதான பெற்றோர் தாய் தகப்பனருடைய பாதுகாப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார பின்னணியத்தை பற்றி சொல்லியிருப்பார். அவர் தன்னுடைய காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேபிட்டலிசம் முதலாளித்துவத்தெல்லாம் அதெல்லாம் எதிர்த்து வந்து பார்த்தா நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு எக்கனாமிக் ஸ்டேட்டஸ். ஏன்னா வந்து பார்த்தா அவர் படித்த ஒரு கல்வியாளராக தான் வந்து பார்த்தா இதுக்குள்ளே வராரு. அந்த வகையில் வந்து பார்த்தா நிறைய காரியங்கள் அவர் பண்ணியிருக்காரு. இப்போ ஒவ்வொரு காரியங்களும் நம்ம பேசும்போது அதை பற்றி குறிப்பாக பார்க்கலாம். ஓகே சார். இல்லை, நீங்கள் இப்போ சொல்லும்போது நிறைய நல்ல காரியங்கள் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. ஒரு ரெவல்யூஷனை கிரியேட் பண்ணவர் அப்படின்னு கூட அங்கே இருக்கிற மக்களெல்லாம் சொல்லப்படுறது. அப்படி அவர் செஞ்ச ஒரு சில நல்ல காரியங்களை பற்றி சொல்லுங்கள். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெவல்யூஷன் புரட்சிகரமான ஒரு புரட்சியாளர் என்பது வந்து பார்த்தீங்கன்னா
திடீர்னு வருவாங்க, வந்து வந்து புரட்சிகரமான கருத்துக்களை சொல்கிறேன்னு சொல்லிட்டு, இல்லை வந்து சமுதாயம் வந்து ஒன்று நோக்கி போயிட்டே இருக்கும். அதுக்கு எதிர்வினையாக ஒன்று பேசி பாப்புலர் ஆவாங்க. அது முட்டாள்தனமா இல்லை நல்ல கூற்றாகவோ எதாக இருந்தாலும் பேசி அப்படி ஆவாங்க. ஆனால் இந்த போப் இவரை பற்றின வந்து காரியங்கள் என்னென்னா, இவருடைய அணுகுமுறையும் இவர் தேர்ந்தெடுத்த முறையுமே வந்து ஒரு புரட்சிகரமானது. கிட்டத்தட்ட வந்து இவர் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து முதலாவதாக லத்தீன் அமெரிக்கா பின்னணித்திலேருந்து வந்த போப் இவர் தான். லத்தீன் அமெரிக்காவுடைய இட்டாலி அந்த ஒரு பின்புலத்திலேருந்தே வந்து கொண்டு இருக்கக்கூடிய போப்புகள் மத்தியில் வந்து லத்தீன் அமெரிக்கா பின்புலத்திலேருந்து வரக்கூடிய போப்பு. அது மட்டும் இல்லாமல் வந்து ஐரோப்பா கண்டத்தை தாண்டி கிட்டத்தட்ட 1200 வருஷத்துக்கு அப்புறம் செலக்ட் பண்ணப்பட்ட போப்பு இவர் தான். 913வது வருஷம் இருந்த மனிதருக்கு அப்புறம் வந்து போப்புக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 1200 வருஷம் கழித்து ஐரோப்பிய கண்டத்தை தாண்டி வெளியிலேருந்து ஒரு மனிதரை வந்து ரெகக்னைஸ் பண்ணி போப்பாக கொண்டு வந்தது இவர் தான். இது 2. அது மட்டும் இல்லாதபடிக்கு வந்து இவர் 3வது ஒரு சிறப்பு அம்சம் முதல்ல வந்து அவங்க வந்து திருத்தந்தையாக இருப்பாங்க, இப்போ இதில் வருவாங்க ஃபாதராக இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்த செக்மெண்ட்டாக வந்து ஆர்ச் பிஷப்பாக வருவாங்க, ஆர்ச் பிஷப்பாக வருவாங்க, அப்போ கார்டினலாக மாறுவாங்க. அதுக்கப்புறம் தான் போப்பாக வருவாங்க. ஜெஸ்யூட் பின்புறத்துலேருந்து வந்த போப்பு இவர் தான். ஜெஸ்யூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேத்தோலிக் இதுலேயே வந்து டான் பாஸ்கோ இந்த மாதிரி வந்து சில ஒரு சின்ன ஒரு பின்னணியும் இருக்குது. அவங்க வந்து ஸ்டடீஸ் இந்த மாதிரி காரியங்கள். ஜெஸ்யூட் என்பது இயேசுவின் சபைன்னு சொல்லுவாங்க. இயேசுவின் சபைன்னு சொல்லிட்டு ஒரு தனி இயக்கம். அப்போ வந்து பாதிரியாராக படித்து பாதிரியாராக தனது சாமியாராகவே ஒரு குருவானவராகவே உள்ளே பயணிச்சுட்டு வருது ஒன்று இருக்குது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து கல்வியல், அப்புறம் வந்து தியாலஜி, இறைப்படிப்பு, அதுக்கப்புறம் வந்து 3வது வந்து ஆராய்ச்சி, இந்த மாதிரி காரியங்கள்லாம் வந்து பயின்று அதில் செலுத்திட்டு இருப்பாங்க. அந்த பின்னணித்திலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட போப்பும் இவர் தான். ஒரு போப்பாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன வேலைலாம் இருக்கும்? இப்போ நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க, பிரசிடென்ட் இருக்காங்க. நம்மளோட நாட்டோட கான்ஸ்டியூஷனே வேறு அந்த நாட்டை கம்பேர் பண்ணும்போது. இன்னும் ஒரு மன்னராட்சி அப்படிங்கும்போது அவங்களுக்கு என்னென்ன வேலையெல்லாம் இருக்கும்? இல்லை அவங்க கிட்ட போய் யாராவது பேசுகிறதுக்கு பயப்படுவாங்களா? இல்லை அந்த மாதிரி ஒரு சூழல்லாம் அவங்க இது வரைக்கும் கிரியேட் பண்ணலையா? இன்னும் சந்தோஷமாக தான் இருக்காங்க அந்த நாட்டு மக்கள்லாம். அப்போ அதுக்கு காரணம் இவங்க ஜனரஞ்சகமான ஒரு தலைவராக இருக்கிறதுனால தான் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். உங்களோட பார்வை. இப்போது இந்த ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இதில் வந்து போப்புக்கு வந்து 2 டூயல் ரோல் இருக்கும். இப்போ பிஷப்புன்னு சொல்லுவாங்க நம்ம இதில், நீங்கள் கவனிச்சிங்கன்னா பிஷப்பு, ஆர்காட் பிஷப்பு, அதுக்கப்புறம் லுத்தரன் பிஷப்பு, சிஎஸ்ஏ பிஷப்புன்னு. ஆனால் இவர் போப்புன்றது வந்து உலகளாவிய அனைத்து கோடிக்கணக்கான இங்கே கேரளாவில் இருக்கக்கூடிய ரோமன் கத்தோலிக்க திருச்சபையாக இருந்தாலும் சரி, மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய கத்தோலிக்க திருச்சபையாக இருந்தாலும் சரி, வாட்டிக்கனில் இருக்கக்கூடிய திருச்சபையாக இருந்தாலும் சரி, இது எல்லாத்துக்கும் வந்து அத்தாரிட்டி அவர் தான். இவர் பொறுப்பேற்று 2013-14 வந்து ஒரு சிறப்பான கூட்டத்தில் வந்து இந்திய வம்சாவளியை சேர்ந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய கேரளா பகுதியை சேர்ந்து 2 பேருக்கு வந்து அவர் வந்து புனிதர் பட்டத்தை கொடுக்குறாரு. அப்போ வந்து இந்த காரியமும் இங்கே மெட்ராஸில் ஒரு பிஷப் அப்பாயின்ட் பண்ணுறாங்க, அங்கேருந்து அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும். அப்போது இது ஒரு உலகளாவிய அமைப்பு. 2வது வந்து நீங்கள் நினச்சிருக்கும் போது 2 ரோல் என்னென்னா வந்து இவர் பிஷப்பாகவும் செயல்படுவார், ஒரு கிங்மன்ஷிப்பாகவும் இருக்கும், கிங்ஷிப்பாகவும் இருக்கும். ஒரு ராஜா எப்படி அது போல தான் அவங்களுடைய ஆட்சியின் அதிகாரம்லாம் இருக்கும். உதாரணத்துக்கு வந்து அந்த வாட்டிக்கன் வந்து ரோமில் இருக்கக்கூடிய ஒரு சிட்டியாகவோ இந்த மாதிரி காரியமோ கருதப்படுகிறது. ஆனால் அது ஒரு குட்டி நாடு. ஸோ இவங்க வந்து குறிப்பாக அந்த வீடியோ பார்த்துருக்க நேயர்களுக்கு ஒரு ஒன்லைன் ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லணும்னா நிறைய பேருக்கு தெரியாது ரோமன் கேத்தலிக் எப்படி வந்துச்சு ஏது வந்துச்சுன்ட்டு. தன்னுடைய சீஷர்களை வந்து பேதுருவை வந்து ஆண்டவர் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் தேர்ந்தெடுத்துட்டு வராரு. கடைசியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு முதலாவதாக வந்து அங்கே இருக்கக்கூடிய காவலாளி இடத்துல வந்திருக்கக்கூடிய மரியாளுக்கு அவர் வந்து காட்சி அளிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து முதல்ல ஓடி போய் வந்து அன்பாய் இந்த சீஷர்களுக்கு இந்த தகவல் சொல்லப்படுது. முதல் சீஷராக இந்த சீமோன் பேதுருக்கு கன்வே பண்ணப்படுகிறது. எல்லாரும் ஓடி போகிறாங்க, பின்னாடி தான் சீமோன் பேதுரு வர்றாரு. ஆனால் அவள் தான் முதல்ல போயிட்டு வந்து இந்த கல்லறையில் போயிட்டு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தாருன்றது சாட்சி. The first man who entered into the tomb of Christ and he authenticated that Jesus Christ was raised. ஓகே, 2வது காரியம் என்னென்னா வந்து அதுதான் சீமோன் பேதுரு. இதை கேட்டுகிட்டே வாங்க.
ரெண்டாவது வந்து பாருங்கள் அந்த சைமன் பீட்டர்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க, சீமோன் பேதுரு. அந்த சீமோன் பேதுரு தான் வந்து பாருங்கள் இயேசுவினால வந்து பாருங்கள் ரொம்ப ஆக்கப்பூர்வமான செயல்பாட்டில் ஒரு டைம் வந்து பாருங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் அப்படி கேட்டால் ஒருத்தர் வந்து பாருங்கள் நீங்கள் வந்து பாருங்கள் எலியான்னு சொல்கிறாங்க, தீர்க்கதரிசின்னு சொல்கிறாங்க. அவர் சொல்லுவார் நீங்கள் வந்து பாருங்கள் பிதானுடைய பரமடத்துக்கு பிதானுடைய குமாரராகிய தேவகுமாரன் என்று சொல்லுவார். அவர் சொல்லுவார் உனக்கு மாம்சமும் ரத்தமும் இது வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்க ஆண்டவர் வந்து பாருங்கள் அவருடைய ஆவியின் மூலியமாக உனக்கு வெளிப்படுத்திருக்காரு. அப்போ கடைசியாக வந்து பாருங்கள் இவர் பார்த்தா ஆண்டவர் வந்து பாருங்கள் உயிர் தெழுந்த பின்பு 8ஆம் நாளில் வந்து பாருங்கள் திரும்பி வந்து பாருங்கள் தோமாவுக்கு ஒரு வெளிப்பாடு கொடுப்பாரு. தோமா விசுவாசம் இல்லாமல் என்னுடைய கையில் காலை அடிப்பட்ட இடத்துல விரல வீணு. அந்த தோமா தான் நம்மளுக்கு சென்னை வரைக்கும் வந்திருப்பார். இங்கே வந்து பாருங்கள் இப்போ சென்ட் தாமஸ் மவுண்ட்டில். அதுக்கு அடுத்ததாக வந்து பாருங்கள் தோமாவும் சீமோன் பேதுரு மற்றும் ஒரு சிலரும் சேர்ந்து பாரு திரும்பி மீன் பிடிக்க போகும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தது பிறப்பு காட்சி அளித்து இவர்கிட்ட எல்லாத்தையும் பேசி கடைசியாக கேட்பார் சீமோன் பேதுருட்ட, என்னை நேசிக்கிறாயா? ஆமாண்டவரேன்னு சொல்லுவார். என்னை நேசிக்கிறாயா? ஆமாண்டவர். இவர்களையும் என் மீது அதிகமாக அன்பு கூறுகிறே, உமக்கு தெரியாத ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கன்வே பண்ணி வரும்போது ஆண்டவர் சொல்வார், இந்த கல்லின் மீது நான் என்னுடைய சபையை கட்டுவேன். அப்போ வந்து பாருங்கள் அந்த சீமோன் பேதுருன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா கல் இல்லை பாறைன்னே சொல்லலாம். அப்போ அந்த கல் மேலே தான் ஆண்டவர் வந்து பாருங்கள் அவர் சபையை கட்டுன்னு சொல்லிட்டு போகிறாரு. அவர் தான் முதல் போப்பாக ரோமன் கத்தோலிக்கலாக எடுத்துகிட்டு வராங்க. அப்போ அவர் எங்கே அடித்து கொல்லப்பட்டாரோ அவர் வந்து பாருங்கள் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடித்து கொல்லப்பட்டது போல் அவர் தலைக்கீழாக சிலுவையில் அடித்து கொல்லப்படுறாங்க. அந்த இடத்த வந்து இவங்க எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, அதுலேருந்து முதல் போப்பாக அவர் கருதி கொண்டு அடுத்தடுத்த போப்பாக அந்த இயேசுவின் பின்வழியக்கூடிய அந்த பொறுப்புல சபைகளை கட்டெழுப்பக்கூடிய அந்த வேலையில் வந்து ஒவ்வொருத்தரும் வராங்க. அந்த வழியில் வந்து பாருங்கள் கடைசியாக வந்து 266வது போப்பு தான் இவர். இது ஒரு பேர் நிறைய பேர் அந்த சரித்திர பின்னணி தெரியாது. அப்போ வந்து பாருங்கள் முதல்ல அவங்க வந்து பார்த்தீங்கன்னா போப்பாக என்னென்னா சைமன் பேதுருவின் பேர்லேருந்து ஆரம்பிச்சுட்டு வருவாங்க. அப்படியாக இது ஒரு ஏக்கமாக படர்ந்து வளர்ந்து இது உலகம் ஃபுல்லாக ஆட்சி செய்யக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது. இவருடைய கிறிஸ்தனிய பின்னணியத்தோடு அதில் வந்து பாருங்கள் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகளாவிய கிறிஸ்தவர்களுடைய ரோமன் கத்தோலிக்கர்களுடைய இந்த நம்பிக்கைகளை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி, ஏன்னா வந்து பாருங்கள் இவர் போப்பாக இருக்கும்போது உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய மக்கள் மட்டும் இல்லை, அப்போ அவர் அந்த செய்கிற வந்து பார்த்தா தலைவர்களும் வந்து பாருங்கள் இவர் என்ன சொல்ல போகிறாரோ, இவர் ஒரு டிசிஷன் எடுத்தாச்சுன்னா அது இன்னும் உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய அந்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள். அப்படின்னு வரும்போது இவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஒரு வேளை வந்து போகிறேன் தப்பாக ஏதாவது ப்ரப்போஸ் பண்ணிட்டு முடிஞ்சு போச்சு. ஆனால் வந்து போகிறேன் முக்கால்வாசி இது வரைக்கும் வந்து போகிறேன் 99% வரைக்கும் வந்து போகிறேன் இவர்கள் கிறிஸ்துவர்கள் வந்து மட்டும் இல்லை கிறிஸ்துவத்தை தழுவக்கூடிய நிறைய காரியங்களை வந்து போகிறேன் சொல்லி மக்களை நல்வழிப்படுத்தக்கூடிய காரியங்களில் ஈடுபட்டிருக்காரு. இப்போ நம்மளை விட்டு பிரிச்சுட்டாரு, அடுத்த போப்பை இவங்க எப்படி செலக்ட் பண்ணுவாங்க, அதனுடைய ப்ராசஸ் எப்படி இருக்கும்? அதான் இப்போ வந்து பாருங்கள் போப்புக்கு அடுத்தபடியே வந்து பாருங்கள் கார்டினல்ஸ்னு வாங்க. ஸோ அந்த கார்டினல்ஸ்ன்ற பிறகு அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய அது போல் வந்து பிறகு இந்தியாவிலேருந்து உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான கார்டினல்ஸ் எல்லாமே சொல்லலாமா? 2ஆம் கட்டத்தில் ஆமாம் இவங்க வந்து பாருங்கள் அந்த ஒரு கவுன்சில் மாதிரி இவங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா ரகசிய அறையில் வந்து பாருங்கள் கூட்டு போய் அந்த இது டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. உள்ளே வந்து பாருங்கள் உங்களுக்கு செல்ஃபோன் எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் எதுவுமே இருக்காது. உள்ளே எல்லாருக்கும் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிடுவோம். கிட்டத்தட்ட வந்து பாருங்கள் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உள்ள எலெக்ஷனை தீர்மானிப்பாங்க. ப்ரேயரோட வந்து பாருங்கள் எல்லாத்தையும் ஜபத்தில் ஈடுபட்டு அடுத்த போப்பை தேர்ந்தெடுக்கிறதுக்காக அவங்க எல்லாமே வந்து பாருங்கள் வரிசையில் போகிறாங்க. 3ல் வந்து பாருங்கள் 2 மடங்கு யாருக்கு எந்த பேர் சொல்லப்படுகிறதோ அவங்க சிலை செய்யப்பட்டாச்சு. அப்போ எல்லா விதத்தில் ஜெஸ்யூட்லேருந்து இருப்பாங்க, பாஸ்கோலேருந்து இருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து போகிற வேட்டிக்கனில் இருக்கிற இருப்பாங்க, இத்தாலி பின்பு உலகம் ஃபுல்லாக இருக்க கார்டினல்ஸ் வரும்போது அதில் இருக்கக்கூடிய ஒரு பேர் இது வந்து போகிற 2 நாளில் செலக்ட் பண்ணலாம், 2 வாரம் ஆகலாம், சில டைம் வருஷ கணக்கிலலாம் இருந்திருக்காங்க. உள்ளே அவங்க போப்பை தேர்ந்தெடுக்கிற டைம்லேயே வந்து போகிற நிறைய பேர் உள்ளே செத்தே போயிருக்காங்க. அதாவது உண்மை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதனால தான் நான் சொல்லுவேன் நிறைய பேர்கிட்ட கிறிஸ்துவ நீ வீடியோ பாரு நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன், முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா தடியெடுத்தவெல்லாம் தண்டல்கார மாதிரி ஃபஸ்ட்டு பீப்புள்ஸ் ஹேவ் டு ஸ்டடி, நிறைய படிக்கணும், நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கடவுளுடைய இதில் நான் அதுக்கே சொன்னேன் நிறைய பேர்கிட்ட கிறிஸ்துவை பற்றி பேசுகிற முன்னாடி கிறிஸ்துவ சிந்தை உங்களுக்குள்ளே இருக்கும். அப்போ தான் உங்களால் பார்க்க முடியும். அப்போ வந்து பாருங்கள் இந்த சூழலில் எப்படின்னா பாருங்கள் எதுக்குன்னா அவ்வளோ ரகசியம் உள்ள வச்சுருப்பாங்க, போயிட்டு வந்து பாருங்கள் அவங்க தேர்ந்தெடுத்துகிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து பாருங்கள் அவங்களுக்குள்ளே வந்து பாருங்கள் அங்கே வந்து பாருங்கள் லஞ்சம் கொடுக்க முடியாது, அங்கே வந்து பாருங்கள் போஸ்டர் ஓட்ட முடியாது, அங்கே மைக்கில் கத்த முடியாது, அவங்கள பாருங்கள் ஜபத்தில் வச்சு ஈடுபட்டுருக்கும்போது அப்போ எல்லாருமே வந்து பாருங்கள் ஒரு பார்வையில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்தால் நல்லாயிருக்கும், அவருடைய பழைய இதில் பார்ப்பாங்க, அவர் இளமையில் எங்கே பணியாற்றினார் என்ன மாதிரி இந்த மாதிரிலாம் வச்சு அவர் தேர்ந்தெடுத்துட்டு பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா இது போயிட்டே இருக்கும்போது வெளியே மக்கள்லாம் கூடியிருப்பாங்க. இப்போ இந்த 7 நாள் இவருடைய இந்த ரிச்சுவல்ஸ்லாம் முடிஞ்சிட்டு பிறகு அதுக்கப்புறம் அது பிறகு இதை தேர்ந்தெடுக்கக்கூடிய காரியம் மக்கள் வெளியே நிற்பாங்க. அப்போ அது பிறகு மேலே வந்து பாருங்கள் அந்த சிம்னியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேப்பரை போட்டு எரிப்பாங்க. அப்போ அது பிறகு பிளாக் கலர் புகை வந்துச்சுன்னா வந்து பிறகு இன்னும் வந்து பிறகு தேர்ந்தெடுப்பு நடந்துட்டுருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் கடைசியாக தேர்ந்தெடுத்தாச்சுன்னா வெள்ளை நிறம் புகை வர மாதிரி போட்டு அந்த பேப்பரை குளித்து விட்ட பிறகு வெள்ளை புகை வந்துச்சுன்னா தேர்ந்தெடுத்தாச்சுன்னு அர்த்தம். அது வரைக்கும் வெளியில் இவங்களாம் காத்துக்கிட்டே இருப்பாங்களா? காத்துட்டே இருப்பாங்க. உள்ளே 2 வாரம் ஆனாலும் 2 வருஷம் ஆனாலும் உள்ளே தான் இருக்கணும்.
உதாரணத்துக்கு வந்து பிறகு இப்போ போகிறாங்க, யார் பேரையும் சரியாக எடுக்க முடியல. இப்போ வந்து பிறகு அதாவது இப்போ ஒரு 300 பேர் உள்ளே இருக்கிறான்னு 200 பேர் ஒருத்தருடைய பேரை சொல்லியிருக்கணும். இந்த 2 ஓட்டு வித்தியாசத்தில் அப்படின்னும் பண்ண முடியாது. ஸோ நான் உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோமன் கத்தோலிக் வந்து பிறகு ரொம்ப நான் பாராட்டுவேன். ரொம்ப வந்து பிறகு அவங்களுடைய அந்த ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் வந்து பிறகு இன்றைக்கி எல்லாருக்கும் தேவை. ப்ராட்டஸ்டன்ட்டுக்கும் தேவை, பெண்டகாஸ்டலுக்கும் தேவை. அந்த மாதிரி இதில் தேர்ந்தெடுப்பாங்க. இப்போ இவர் இறந்த பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா முதல் 3 விஷயம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவருடைய தலைமை இவரோட அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருப்பார். அவர் போயிட்டு வந்த பிறகு இவர் காதில் போயிட்டு ஒரு 3 தடவை அவருடைய பேர் சொல்லுவார். எழுந்திருக்க முடியலன்னு தெரிஞ்ச பிறகு வந்து பிறகு அவருடைய நெத்தியில் சுத்திலால் அடிப்பாங்க. அடிச்சுட்டு அவர் உயிரோடு இருக்கிறான்றதுக்கு அது ஒரு ரிச்சுவல் மாதிரி. அது முடிச்சிட்டு பிறகு அவர் கையில் வந்து பார்த்தா மீனம பெவிலிய மோதிரம் ஒன்று இருக்கும். அது எதுக்குன்னா வந்து பிறகு பேதுரு வந்து பார்த்தா மீன் பிடிப்பவராக இருந்தார். அதுக்கப்புறம் தான் வந்து பிறகு ஆண்டவருடைய முக்கியமான சீஷராகி இன்னைக்கு நீ மீன்களை பிடிக்காமல் மனிதர்களை பிடிப்பா மாற்றுவேன் அப்படின்னு ஆட சொல்லியிருப்பாரு. அதனால பிறகு அது வந்து பிறகு இவங்களுடைய அரசாட்சி போப்பினுடைய ஆட்சியை குறிக்கும் வகையில் அவர் கையில் ஒரு மீனவ முத்திரையிட்ட ஒரு மோதிரம், அந்த மோதிரத்தை இப்போ உடைச்சிருவாங்க. ஏன்னா இவருடைய அதிகாரம் முடியப்பட்டது, வேறு எதுவும் அதிகாரம் இல்லை. இப்போ அடுத்த போப் வந்த பிறகு தான் வந்து பிறகு அந்த அதிகாரத்தை கொடுப்பாங்க. இவ்வாறாக தேர்ந்தெடுக்கப்படும். வெரி இன்ட்ரெஸ்டிங் சார். இப்போ போப் அவர்கள் செய்த நல்ல காரியங்களை பற்றி நம்ம பேசுவோம். அதே மாதிரி இவர் எவ்வளோ வித்தியாசமானவராக இருந்திருக்காரு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நான் சொன்னல அவர் செலக்ட் பண்ணும்போது வித்தியாசம். முதலாவது வந்து பார்த்தா லத்தீன் அமெரிக்காவிலேருந்து செலக்ட் பண்ண வந்து பார்த்தா போப்பு இவர் தான், முதல் போப்பு இவர் தான். இவருடைய இட்டாலியுடைய பின்புலமாக அவர் பெற்றோருக்கு இருந்தாலும் அர்ஜென்டினாவுக்காக மாற்றப்படுறாங்க. அர்ஜென்டினாவுக்கு புலம்பெயர்ந்து வந்துடுறாரு. அப்படியே லத்தீன் அமெரிக்காவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட இதெல்லாம் சொல்லியாச்சு. இவருக்கு 1200 வருஷத்துக்கு அப்புறம் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஐரோப்பா கண்டத்தை தாண்டிய வெளியே இருந்து வந்த முதல் போப்பும் இவர் தான். ஸோ இந்த மாதிரி ஜெசுவிட் இயேசுவின் சபையிலேருந்து வந்த முதல் போப்பும் இவர் தான். இதெல்லாம் பண்ணியாச்சு. இவருடைய போப்பாக இவர் தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்ததையும் பெரிய புரட்சி, போப்பாக இவர் வாழும் போதும் பெரிய புரட்சி, போப்பாக இவர் மறிக்கும் பொழுதும் பெரிய பெரிய புரட்சி பண்ணிட்டு போனார். எப்படி இயேசு கிறிஸ்து பிறப்பும் ஒரு புரட்சி, கன்னி மரி வயிற்றில் பிறகுறாரு. 2வது பிறகு இவருக்கு வாழும் போதும் ஒரு பெரிய புரட்சிகரமாக வாழ்கிறாரு. 3வது வந்து பிறகு மறிக்கும் பொழுதும் வந்து பிறகு எல்லாரும் செத்தோன்னு வந்து பிறகு அடக்க முடியாது, இவர் மட்டும் உயிர் தெழுவார். அது போல் இவருடைய வாழ்க்கையில் இந்த 3மே புரட்சிகரமானது. கிட்டத்தட்ட நான் எல்லாரும் சொல்கிறேன், இயேசுவை போல ஒரு கதாபாத்திரத்தை நீ பார்க்கணுன்னா இந்த போப்பு வந்து பிறகு கம்பேர் பண்ணி ஈஸ்டருக்கு அடுத்த நாள் வேறு. ஆமாம், ஈஸ்டருக்கு அடுத்த நாள் ஆண்டவர் உயிர் தெழுதுக்கு அடுத்த நாள். இதில் என்ன பெரியதுன்னா எந்த அளவுக்கு தேவன் பயன்படுத்தி பாத்திரமா இருப்போம் பாருங்கள். அவர் பிப்ரவரி 14ஆம் தேதி அட்மிட் பண்ணப்பட்டார் உடம்பு முடியலன்ட்டு. அவர் தனது 20வது வயசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நுரையீரலை வந்து பார்த்தா அவர்கிட்ட வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. 20 வயசுலேயே அவர் வந்து பார்த்தா டபுள் நிமோனியான்றது பிரச்சனையில் அவர் வந்து பார்த்தா பாதிக்கப்பட்டிருந்தார். அதே போல் வந்து பார்த்தா இவருடைய நிறைய பேருக்கு தெரியாத ஒரு ரகசியம் என்ன தெரியுமா போப் பற்றி? போப்புன்னு பார்த்துருக்காங்க, தெரியாத ரகசியம் என்னென்னா அவர் சாக்கர் கேம் ரொம்ப விரும்பி பார்ப்பார். இப்போ நம்ம கிரிக்கெட் கேம்லாம் பிடிக்கும், அது போல் வந்து பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய தேசத்தில் வந்து பார்த்தா அந்த சாக்கர் கேமும் ரொம்ப விரும்பி பார்ப்பார். அதே போல் வந்து பார்த்தா டேங்கோன்னு ஒரு டான்ஸ் வந்து பார்த்தா நல்லா டான்ஸ்லாம் ஆடுவார். அது மாதிரி ரொம்ப ஜோயிலான ரொம்ப டவுன் டு எர்த் பர்சன், நல்ல ஒரு தாழ்மையான மனுஷன். 3வது ஒரு விஷயத்தை என்ன பண்ணால் அவர் வந்து பார்த்தா பார்லாம் இருக்குது பார்த்தீங்களா, பாரில் பவுன்சராக வேலை பார்த்துருக்காரு சின்ன வயசில். ஸோ இப்படிலாம் வாழ்க்கை வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இறைவனுடைய அழைப்பை பெற்று அதுக்கப்புறம் அர்ப்பணியாளராக அவர் தன்னுடைய பணியை ஸ்டார்ட் பண்ணி அருத்தந்தையாக மாறி அதுக்கப்புறம் ஒவ்வொரு கட்டத்தையும் அவர் தாண்டி 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 இவ்வாறாக வந்திருக்கிறார். இவர் போப் வந்து தேர்ந்தெடுக்கும் போது எப்படி ஒரு புரட்சிகரமான செயல்னா, போப்பு தேர்ந்தெடுத்த பிறகு நல்லா பண்ணிங்க. இப்போ நம்ம வந்து பிறகு மெட்ராஸில் போப்புனாலே குட்டி ராஜா மாதிரி ஏறுறாங்க. அப்புறம் திருநெல்வேலி டயசி, தூத்துக்குடி அப்படியே பெரிய பெரிய ராஜாமாரெலாம் பண்ணுறாங்க. அவர் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கத்தோலிக்க திருச்சபையிலுடைய ஒரு வாட்டிக்கன் நகரம் மட்டும் இல்லை, வாட்டிக்கன் நாட்டினுடைய அரசர் மாதிரியும் இருப்பார். 2வது வந்து பார்த்தோன்னா இவ்வளோ பெரிய கிறிஸ்துவ சமுதாயத்தை கோடிக்கணக்கான ரோம கத்தோலிக்குடைய தலைவர் இவர் தான். இவர் போப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது மேலே வந்து என்ன பண்ணார்னா ஒரு ஆசீர்வாதம் கூறுவாங்க அந்த பால்கனிலேருந்து. இவர் என்ன திரும்ப பண்ணார், மேலே வந்தவுடனே எல்லோரையும் நோக்கி எனக்காக இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள்னார். எப்படி பாருங்கள், இவர் தான் ஆசீர்வாதம் கொடுக்குற சொல்கிறார் மக்கள்கிட்ட, எனக்காக நீங்கள் இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க சொல்லிட்டு தன்னை நோக்கி காத்திருந்த அனைவரும் மக்கள் மத்தியிலும் வந்து பாரு தன்னுடைய தலையை வந்து பாரு தாழ்த்துறார். உங்களில் ஒருத்தன் தான் நான், தன்னை தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னை தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். ஆனால் தான் தாழ்த்தினால் உயர்த்தப்படுவோம் என்று தாழ்த்தினால் நீங்கள் தாழ்த்த தான் படுவீங்க. அப்போது அந்த பிஷப் பால்கனியில் போகிறாரு, யாரும் கேட்குறது நாதி கிடையாது, போய்ட்டு எல்லாம் நல்லா இருங்க அப்படின்னு எல்லோரும் ரெடியாக இருக்கிறாங்க. ஆனால் எனக்காக முதல்ல நீங்கள் ப்ரேயர் பண்ணிங்க இறைவனிடம். அப்போ இறைவனுக்கு முதலிடம் கொடுத்துட்றாரு, எனக்காக ப்ரேயர் பண்ணுங்கன்னு தன்னை தாழ்த்திக்கிறாரு. அப்போ இறைவனுக்கு முதலிடம் கொடுத்து தன்னை தாழ்த்திக்கிறாரு. 2வது சொல்கிறாரு அப்படியே தன்னை தலைவணங்கிக்கிறாரு. 3வது அவங்க பிளெஸிங் பண்ணுறாரு. பார்த்தீங்களா,
இது அவருடைய போப்பாக பொறுப்பேற்ற பிறகு நடந்த ஒரு புரட்சிகரமான செயல். யாருமே பண்ணலை. இது பாருங்க, ஐயோ போப்பு தலைவர்னா என்னங்க இப்படி பண்ணிட்டு என்னென்ன பேசுவாங்க. இது புரட்சிகரமாக பண்ணுறாரு. ரெண்டாவது புரட்சி வந்து தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு புரட்சி பண்ணுறாரு. போப்பா நீங்கள் செலக்ட் பண்ணி உடனே ரோம் நகரத்துக்கு வாங்கன்றாரு. என்ன திரும்ப பண்ணுறாரு, எக்கனாமிக் கிளாஸில் டிக்கெட் புக் பண்ணி லக்கேஜை தூக்கிட்டு ரோமுக்கு வர்றாரு. எக்கனாமிக் கிளாஸ், அவர் தனி ஃப்ளைட்டே அனுப்புறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. பிஸ்னஸ் கிளாஸ் இல்லை, சாதாரண எக்கனாமிக் கிளாஸில் கிளம்பி வராரு. வந்தாரா? அவரோட சிம்பிள்னஸ் தான். சிம்பிள்னஸ் சாதாரண சொல்லிட முடியாது. இயேசு கிறிஸ்து எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தினாரோ அதே போல் ஒரு கதாபாத்திரம். அதை தான் நம்ம அப்சர்வ் பண்ணணுன்றார். அதாவது இயேசு கிறிஸ்து நீங்கள் யாரும் கம்பேர் பண்ண முடியும், அது தனி ஒரு சேனல். ஆனால் அதை போல் ஒரு மனுஷன் ரிஃப்ளெக்ட் பண்ணப்பட்டிருக்காங்கன்னா வந்து பாருங்கள், இவருடைய வாழ்க்கையை நீ எடுத்து பார்க்கலான்ற. பாருங்கள், உலகம் முழுத்தும் வந்து பாருங்கள் ஒரு ராஜாவாக இருக்கலாம். அவருக்கு வந்து பாருங்கள் ஒரு பெரிய போப்புக்குன்னு ஒரு மாளிகை இருக்குது. மார்த்தா ஹோமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இருக்கிறார் தன்னுடைய கடைசி காலங்கள். என்னென்னா இவ்வளோ பெரிய மாளிகை, இவ்வளோ பெரிய செலவு எனக்கு வேண்டாம், நான் சாதாரண இந்த சின்ன ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி இருக்கணும், அதில் தான் தன்னுடைய வாழ்க்கை கழிக்கிறார். தனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார், விலையுயர்ந்த காரு, அதுக்கான டிரைவரை கொடுக்குறாங்க. இது ரெண்டுமே வேணாம்னு சொல்லிட்டு இப்போ பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய டிரான்ஸ்போர்ட்டை தான் அவர் பயன்படுத்துகிறார். மூணாவது, தன்னுடைய வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வசதியான காய்கறிகள்லாம் போட்டு ஒரு கிச்சன் சமைக்கிற ஒரு ஆளை கொடுக்குறாங்க. அது வேண்டாம், எதுக்கு தேவையில்லாமல் சம்பளத்தை சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு தன்னுடைய தேவைக்கு அவரே சமைச்சு சாப்பிட்றாரு. அதோட வந்து பிறகு விலை உயர்ந்த கார் ஒன்று வந்து பிறகு கிஃப்டாக கொடுக்கும்போது அது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா தானம் பண்ணிடுறாரு. அதை விட இவருடைய சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா $32,000. அதை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா முதியோர் இல்லத்துக்கும் இயன்றவருக்கு உதவி பண்ணக்கூடிய அந்த ஒரு காரியத்துக்கு எல்லாவற்றுக்கும் அவர் செலவு பண்ணுறாரு. இப்பேற்பட்ட போப் தன்னோட வாழ்க்கையில் எவ்வளோ புரட்சிகரமான பார்த்தீங்களா? ஒரு போப்புனா எப்படி இருக்கணுன்றத ஒரு வழிகாட்டியாக இல்லை, போப்புனா எப்படி இருக்கணும் இல்லை, போப்பில் இப்படியும் ஒருத்தர் இருக்க முடியுமான்றதுக்கு தான் இவர் ஒரு இது. இப்போ அவருடைய போப்பாக பதவி ஏற்கும் பொழுது பார்த்தீங்க, போப்பாக அவர் மறிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் தன்னோட இதில் உயிரில் எழுதி வச்சுட்டு போயிட்டார். என்ன திரும்ப பண்ணார், போப்பாக ஒருத்தர் மறித்த பின்பு வந்து பார்த்தோன்னா உயரமான ஒரு இடத்துல வந்து பார்த்தோன்னா அவருடைய 3 விதமான மரத்தின் தரத்தோடு வந்து பார்த்தோன்னா அவர் ஒரு பேழை மாதிரி சேர்ந்து வைப்பாங்க. அவருடைய கல்லறை பெட்டியை 3 விலையேற பெற்ற மரங்களுடையது. அவர் எனக்கு சொல்லிட்டார், ஒரே ஒரு சாதாரண ஒரு மரத்தினாலே இழைக்கப்பட்ட ஒரு எனக்கு அந்த கல்லறை பெட்டியை செய்து கொள்ளுங்கள்ன்ட்டு. ரெண்டாவது வந்து போகிற உயரமான இடத்துல வச்சுருவாங்க. போப்புனா உயரமாக இருப்பார்ல, அவர் பால்கனியில் இருக்கார்ல, அதே போல் தன்னுடைய சவப்பெட்டியும் மேலே உயரமான ஒரு இடத்துல வைக்கலான்னு அவர் சொன்னார். என்னுடைய சவப்பெட்டியை, என்னுடைய இதை வந்து பாரு கீழே நீங்கள் தரையில் தான் கீழே வச்சுருக்கணும், எல்லா மக்களும் வந்து என்னை பார்க்கவும் அவர்கள் சென்று வரவும் பண்ணணும்னாரு. பாருங்கள், தான் பொறுப்பேற்கும் போது மேலே உச்சத்தில் இருந்தும்போது தலை குனிஞ்சார். தான் சாகும் பொழுதும் வந்து பிறகு தன்னுடைய சவப்பெட்டியை மேலே வைக்கணும்னா என்னை கீழே வைங்க, எல்லோரும் கண்டு கழித்து போக வேண்டும். ரெண்டாவது வந்து பிறகு ரொம்ப செலவு பண்ணி ஆடம்பரம் மாதிரிலாம் கொண்டாடாதீங்கிட்டார். மூணாவது விஷயம், இத்தனை வருட காலத்தில் வந்து பார்த்தோன்னா எத்தனையோ நூற்றாண்டு காலகட்டத்தில் எல்லாருமே வந்து பார்த்தோன்னா அந்த வாட்டிக்கன் சிட்டியில் இருக்கக்கூடிய அந்த புனிதமான வந்து பார்த்தோன்னா திருச்சபையின் பக்கத்தில் தான் வந்து பார்த்தா கல்லறை இது பண்ணுவாங்க. எனக்கு வாட்டிக்கன் சிட்டியை விட்டு வெளியே இப்போ போய் புதைச்சிருங்க, அங்கே இருக்கக்கூடிய ஒரு திருச்சபையை மென்ஷன் பண்ணி அங்கே பண்ணியிருக்காரு. முதலாவதாக வாட்டிக்கன் சிட்டியிலேருந்து முதல்ல வெளியே போய் புதைக்கப்படக்கூடிய போப்பாகவும் இவர் தான் இருக்கிறார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டது. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. Taste the Daily.